சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். திமுக கூட்டணிக்குள்ள இருக்கீங்க, இருந்தாலும் ஏன் அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு இந்த வேலை? அதிமுக கட்சி பாஜகவுக்கு அடிமையாயிடக்கூடாது, அந்த கட்சியை அழிச்சிடக்கூடாதுங்கிற நன்னடத்தின் அடிப்படையில் தான் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு அதிமுகவை காப்பாத்துறீங்க. திராவிட கட்சி தானங்க, திராவிட இயக்கங்க அழிஞ்சிடக்கூடாதுங்க. இதை அரசியல் பார்வையாளர்கள் எப்படி டீகோட் பண்றாங்கன்னா, நீங்க பாஜகவை கழட்டி விட்டுருங்க, நான் அவங்க கூட சேர்ந்துடுறேன் அப்படிங்கிற சிக்னல் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, நீங்க ஊடகங்கள் இந்த 2026 வரைக்கும் விடுதலை சிறுத்தை பத்தி பேசிட்டு தான் இருக்கணும். பாஜகவுக்கு அதிமுக போகக்கூடாதுன்னு சொல்ல தப்பா இது? பாஜக ஒவ்வொரு சின்ன சின்ன அமைப்புகளையும் கட்சிகளையும் அழிக்கின்ற வேலையை செய்யறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல அதிமுகவை கைப்பற்றியாச்சுன்னா இன்னும் அடுத்து எந்த கட்சி? திமுகவா? கண்டிப்பா செய்வாங்க, திமுக வருவாங்க. தமிழ்நாட்டுல திமுக பாஜக எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறீங்க, ஆனா பார்லிமெண்ட்ல ஒன்னா கூடி குழாவிக்கிட்டு இருக்காங்கிற குற்றச்சாட்டை விஜய் வைக்கிறாரு. பெரியார அவ்வளவு கேவலம் பேசினாரு சீமான் அவர்கள். சீமானை கண்டிச்சு விஜய் ஒரு அறிக்கை விட்டாரா? ஏன் விடல? விஜய் எங்க போனாரு? திமுக கூட்டணிக்குள்ளதான் இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளை திமுக கொடுக்குது. கூட்டணிக்குள்ளதான் இருக்கீங்க, ஆனாலும் ஒரு எதிர்கட்சியை பாக்குற மாதிரி திமுக உங்களை பாத்துக்கிட்டு இருக்கு. பாஜகங்கிறது விஷப்பாம்பு. அப்ப விஷப்பாம்புக்கும் மாடுக்கும் வித்தியாசம் இருக்கு. முற்றுற மாடு தான் இந்த அதிகார வர்க்கங்கள். இங்க காவல்துறை, ரெவன்யூ துறையெல்லாம் இதெல்லாம் அடிச்சு தொல்லை கட்டிடலாம், விடுதலை சிறுத்தை முடியும். ஆனா கொத்துற பாம்புங்கிறது மோசமான விஷப்பாம்பு, அதை அடிச்சுதான் கொல்லணும். கலைஞரே உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்திருக்காரு, ஸ்டாலின் உங்களுக்கு 6 தானே கொடுக்குறாரு. கொடுப்பாருங்கிறான், கொடுப்பாரு. கொடுக்க எங்க போறாங்க? இந்த கூட்டணி அப்ப வர தேர்தல் 4வது தேர்தல். அப்ப 4வது தேர்தல் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டுல இவ்வளவு வலிமையா இருக்குன்னா அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைன்னு தெரியாதா முதலமைச்சருக்கு? காவல்துறைக்குள்ள சனாதன சக்திகள், காவல்துறை அதிகாரிகள் சாதியவாதிகளா இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். சிஎம் கிட்ட சொல்லுங்க, சிஎம் மாசத்துக்கு 2 தடவை தலைவர் பாக்குறாரு, நீ சொல்ல வேண்டியதானே சிஎம் கிட்ட? தெரிஞ்சுங்க, என்னை கிள்ளிட்டான், என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு நான் குழந்தை கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலில் 35 ஆண்டு காலம் ஒரு அரசியல் கட்சி நடத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா உருவாயிருக்கும். வேங்கவயல் ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய தமிழ்நாடு தேசத்தில் நடந்த பெரிய ஒரு அவமானத்தை, அந்த அவமானத்தை வெளியே கொண்டு விடுதலை சிறுத்தைங்க. குற்றவாளிகளை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்களா திமுக? ஆனா அதுக்கான அங்கீகாரத்தை திமுக அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் கொடுக்கலங்கிற வேதனையா இருக்குங்கிற. கொடுக்கிற முயற்சியை உருவாக்கணும்ல. இன்றைக்கும் தலைவருக்கு எவ்வளவு வலி இருக்கும், வேதனை இருக்கும். அந்த வேதனை வலியோட பயணம் செய்யறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு இலக்கு இருக்கு. எண்ணிக்கைக்காண்டி என்ன சில இலக்கு? திமுக மீண்டும் ஆட்சியில் உட்கார வைக்கணும், அதான் உங்களுடைய இலக்கா? சீமான் அங்கீகாரம் பெற்றார்னா சீமான் அரசியல் வேறு, விடுதலை சிறுத்தையின் அரசியல் வேறு. எங்களை சாதியா பார்ப்பான், எங்களை போலீஸ் அடிப்பான், வழக்கு போடுவான், ரெவன்யூ துறை எங்களுக்கான பட்டா தர மாட்டான், இலவச பட்டா கேட்டு போராடணும், வன்கொடுமை பாதிக்கப்பட்ட வன்கொடுமை களத்துல போய் நிக்கணும், சாதி படுகொலை, ஆணவ படுகொலை செய்தால் அந்த களத்துல போய் நிக்கணும். நாங்க சீமானுக்குலாம் அப்படி நெருக்கடி இல்லை. சீமானுக்கு என்ன நெருக்கடி இருக்கு? தலித்துடைய வாக்கு விஜய்க்கு போக கூடாதுன்றதாலதான் விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் வாக்கு வங்கி இன்றைக்கும் கூடிக்கொண்டே போகிறது. நீங்க விஜய் வரட்டும், சீமான் வரட்டும், இன்னும் யாரெல்லாம் வரட்டும், யாரு வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளை ஒரு வாக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பிசிகாவின் இளைஞரணி துணை செயலாளர் திருமிகு மாலின் அவர்கள் உள்ளார். வணக்கம் மாலின் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? 2026 தேர்தல் ஆண்டு, ரொம்ப எல்லா அரசியல் கட்சிகளும் பரபரப்பா இருக்கீங்க. நீங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கீங்க, இருந்தாலும் அதிமுகவை நோக்கி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணியில இன்னமும் உறுதிப்பாடு தெரியவில்லை, 2 பேரும் இணக்கமா இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உங்களுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. திமுக கூட்டணிக்குள்ள இருக்கீங்க, இருந்தாலும் ஏன் அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு இந்த வேலை? அது ஏன் இந்த வேலை? ஒரு அக்கறை என்னன்னா அதிமுக கட்சி பாஜகவுக்கு அடிமையாயிடக்கூடாது. பாஜகங்கிறது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலம் உள்ள கட்சியில கூட சுவாகா பண்ணிருச்சு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்கத்தை, அதிமுகவை சுவாகா பண்ணிடக்கூடாது, அந்த கட்சியை அழிச்சிடக்கூடாதுங்கிற நன்னடத்தின் அடிப்படையில் தான் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுக்கலாம். நாங்க என்னமோ அதிமுகவை அப்படி சொல்றதுனால இதை அரசியல் பார்வையாளர்கள் எப்படி டீகோட் பண்றாங்கன்னா, நீங்க பாஜகவை கழட்டி விட்டுருங்க, நான் அவங்க கூட சேர்ந்துடுறேன் அப்படிங்கிற சிக்னல் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, நீங்க ஊடகங்கள் 2026 வரைக்கும் விடுதலை சிறுத்தை பத்தி பேசிட்டு தான் இருக்கணும்.
என்னன்னா வந்து திமுக விட்டு வெளியே போயிடுவாங்களா, திமுக விட்டு வெளியே போயிடுவாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு கோட்பாட்டு கொள்கையோட இந்த கூட்டணி நாங்கள் இருக்குன்னு சொல்லிட்டோம். தலைவர் எழுச்சி தமிழர் வந்து பல்வேறு தளங்களில் பத்திரிகையாளர்களை பிரசந்திக்கும் போது சொல்லியிருக்காரு, இந்த கூட்டணி தொடர்ந்து சொல்லியிருக்காரு. ஆனால் ஊடகங்கள் வந்துட்டு நாங்கள் யார் மீது அக்கறையோ இல்லை யார் மீது நன்மதிப்பின் அடிப்படையில் பேசுகின்ற செய்தியை இட்டுக்கட்டி பரப்புவதுதான் ஊடகத்தின் நோக்கமா இருக்கு. ஊடகங்கள் தான் வந்து திமுக கூட்டணி இருந்து விசிக உடைக்கிறதுக்கு சதி பண்றது போல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். இல்ல ஆமா, நீங்க இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா அதிமுகவின் மீது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படை சொல்றோம். ஆனாலும் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு தலைவர். தினமும் சொல்லலாம். நீங்க மைக்க நீட்டப்பெல்லாம் வந்து அதிமுக பத்தி கேள்வி கேட்கும் போது இதே பதில தான் தலைவர் இல்ல பாஜக அதிமுக போகக்கூடாதுன்னு சொல்ல தப்பா இது? ஒரு திராவிட கட்சி, ஒரு திராவிட பாரம்பரியத்துல வந்த கட்சி, ஒரு இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் கட்சி பாஜகவோட கூட்டணி தேவையில்லைன்னு சொல்றான். இது தப்பா? இது அதிமுக கட்சிக்காரங்க சொல்லலாம். நீங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கீங்க. இல்லங்க, திமுக தலைமையை வந்து கோவப்படுத்தாதா? எங்களுக்கு வந்து இந்த நாட்டின் மீது, தமிழ்நாட்டின் மீது, தமிழக மக்கள் மீது ஒரு இது இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த மக்களை கொண்டு ஒரு கட்சி தான் அதிமுக. அப்ப அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கும்ல. எங்களுக்கே இருக்க கூடாது. நீ சொல்ற திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு அதிமுகவை காப்பாத்துறீங்க. திராவிட கட்சி தானங்க, திராவிட இயக்கங்க அழிஞ்சிடக்கூடாதுங்க. நீ அப்படி பாருங்க, ஒரு திராவிட கட்சி பிஜேபியோட சேர்ந்துச்சுன்னா என்ன நிலைக்கு உருவாகும்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு சாதி அமைப்புகள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தனால அந்த கட்சி நிலை என்ன ஆச்சு? அந்த கட்சி அமைப்புகளுடைய நிலை என்ன ஆச்சு பாருங்க. இன்றைக்கும் தென் மாவட்டங்கள் இருக்கிற பல்வேறு சமூக அமைப்புகள், குழுவா இருந்த இயக்கங்கள் இன்னைக்கு சின்ன பின்ன சிதறிட்டாங்கல்ல. பெரும்பான்மை சமூகம் முக்குலத்தோருங்க. அந்த மக்கள் இன்னைக்கு அதிகாரத்தை நோக்கி நகர முடியலங்க. அது காரணம் பாஜக. நான் சொல்றோம், என்னை ஏத்துக்குவீங்களா? பாஜக தான் காரணம். முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவருக்கு தான் பாஜகவுல மாநில தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க. மாநில தலைவர் பதவி கொடுத்து ஏமாத்துற வேலை நயினார் நாகேந்திரனுக்கு கொடுத்து ஏமாத்துற வேலை, அந்த மக்களை சின்ன பின்னமாக்குற வேலை. அப்படி என்ன சார் சின்ன பின்னமாக்கிட்டாங்க முக்குலத்தோர் பாஜக? ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி ஒரு சமூகத்தை பேச விடாம வச்சிருக்குல்ல. இப்படிதான் நாடார் சொத்து வச்சிருந்தாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், தமிழிசை என்ன பேசுனாங்க, என்ன அரசியல் பண்ணாங்க தமிழ்நாட்டுல? கவர்னர் ஆக்கி இருக்காங்க தமிழிசைய. கவர்னர் கவர்னர் ஆக்கி இருக்காங்க. என்ன சின்ன பின்னமாக்கிட்டாங்க? ஒரு அடையாளம் சமூகம் ஆக்கிட்டீங்களங்க. அப்படிலாம் யாரும் இல்லையே. அப்படிலாம் நீங்க ஒரு பெரும்பான்மை சமூகமா இருக்கிற அமைப்புகளை சிதைச்சு சின்னாபின்னமாக்கி கூறு போட்டு பாஜக செயல் திட்டாது. புரியுங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனைத்து அமைப்பும் சிதைச்சிட்டாங்க. பாஜக சிதைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பார்வை தான் அதிமுக மீது எங்களுக்கு இருக்கு. இல்ல சார், இப்ப வந்து சிவசேனாவை எப்படி உடைச்சாங்க, அது மாதிரி தமிழ்நாட்டை எந்த கட்சி வந்து பாஜக உடைச்சது? அதிமுக உடைக்கலையா? அதிமுக சேர்த்து வச்சதே பாஜக தானே சார். சேர்த்து வச்ச ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டாரு எடப்பாடியாரு. சேர்த்து வச்ச ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டாரு எடப்பாடியாரு. தொல்லை கொடுக்குறாருங்கிற. என்ன தொல்லை கொடுக்குறாரு? சசிகலாமா உன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்க. சசிகலாமா ஏன் எடப்பாடி ஏத்துக்க மாட்டாரு? என்ன காரணம்? சசிகலாமாவையோ ஓபிஎஸ்ஸையோ உள்ளார விட்டா தன்னுடைய தலைமை பதவி பாதிக்கப்படும் எடப்பாடி நினைக்கிறாருங்க. தினகரனுக்கு ஓட்டு கட்டவர் தானங்க ஆர்கே நகர்ல எடப்பாடியாரு. என்னாச்சு? என்ன காரணம்? எல்லாம் ஒன்னா இருந்தவங்க இன்னைக்கு நாளா நிக்கிறாங்களே, என்ன காரணம்? அதிமுக ஒற்றுமைப்பட வேணும்னு சொல்றீங்களா? ஒற்றுமையா இருந்த கட்சியை உடைச்சது பாஜகங்கிறேன். புரியுதா? அதனாலதான் ஆபத்துன்னு சொல்றோம். சரி, பாஜக இந்த நாட்டுக்கு ஆபத்தான கட்சி, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சி. சரி, புரியுங்களா? இன்னைக்கு நிறைய இயக்கங்களை, நிறைய அமைப்புகளை பாஜக அழிச்சிருச்சு. சரத்குமார் அண்ணங்க, அண்ணன் சரத்குமார் வந்துட்டு பாஜகவோட இணைச்சிட்டாருங்க கட்சியை. காரணம் என்னங்க? இன்னைக்கு எங்கங்க அவர் இருக்காரு? சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு பேர் இருந்துச்சுலங்க. நீங்க இப்படி இருக்கா சொல்ல முடியுதா? நீங்க தொண்டர்களுடைய மனநிலை என்னாச்சு? என்ன 1.5 கோடி தொண்டர்களா இருக்காங்க சரத்குமாருக்கு கட்சிங்க. ஒரு சரத்குமார் ஒரு என்ன சொல்ற ஒரு என்னடா ஒரு அடையாளங்க போச்சா? அப்ப பாஜக ஒவ்வொரு சின்ன சின்ன அமைப்புகளையும் கட்சிகளையும் அழிக்கின்ற வேலையை செய்யறாங்க. சரி, குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல அதிமுக கைப்பற்றியாச்சுன்னா இன்னும் அடுத்து எந்த கட்சி? திமுகவா? கண்டிப்பா செய்வாங்க. திமுக வருவாங்க, ஓப்பனா சொல்றேன். அதனால தலைவர் எழுச்சி தமிழர் வந்து திராவிட கட்சிகள் கவனமா இருக்குன்னு சொல்றாரு. திராவிட இயக்கங்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா RSS இயக்கம், RSS எல்லா அமைப்புகளுமே எல்லா கட்சிகளும் ஊடுருவாங்க, ஊடுருவி உடைப்பாங்கன்னு சொல்றான். இன்னைக்கு பாட்டாளி கட்சிங்க, இன்னைக்கு ராமதாசுங்க, அன்புமணிங்க எவ்வளவு சண்டையா போச்சு குடும்பத்துல. இது அப்பாவுக்கும் பையனுக்குமான சண்டைங்க. ஏங்க இல்லங்க, அதுக்கும் RSSக்கும் என்ன சம்பந்தம்? பாஜக தான் காரணங்கிறான். புரியும் உங்களுக்கு? நீங்க ஒரு ஆளை கையில் எடுத்து உனக்கு இந்த அதிகாரம் தரேன், இந்த பதவி தரேன், நீ என் கூட வான்னு இழுக்கிறது. அதே குடும்பத்துல இன்னொரு அப்பா வந்து அவரை நீ என்ன வேணாலும் பண்ணிரு அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல. அந்த சித்தாந்தம் பாஜக சித்தாந்தம்.
ஒரு குடும்பத்தையே பிரிச்சு பாஜக. ஓகே, நீங்க வந்து பாஜகவால தமிழ்நாட்டுக்கு வந்து ஆபத்துங்கிறீங்க. ஆபத்து. டெல்லியில வந்து பாஜகவும் திமுகவும் நல்லா நெருக்கமா இருக்காங்க போல இருக்கு. சமீபத்துல டெல்லிக்கு போனாரு முதல்வர். பிரதமர் மோடியோடு எப்படி இருந்தாரு? நீங்க போட்டோ எல்லாம் பாத்தீங்களா? நிகழ்ச்சி நடந்துச்சு. நிதி ஆயோக் நிகழ்ச்சி, முதலமைச்சர்களுடைய நிதி ஆயோக் நிகழ்ச்சி. அதுல ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டுடைய பிரதமர் செஞ்சு கூடாதா? ஏங்க 3 வருஷமா அந்த நிகழ்ச்சிக்கு போலங்க. இப்போ வந்து டாஸ்மார்க் ரைடு திமுக கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. இந்த சமயத்துல டெல்லி போகும்போது சந்தேகம் வராதா என்ன? நீங்க அதிமுகக்குள்ள அட்வைஸ் பண்றீங்களா? ஏன் திமுக நோக்கி ஒரு அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டுடைய பிரதமர் என்ன விஷயம்? சாதாரண விஷயங்க. இப்ப நமக்கு தேவையான ஒரு நபரை பார்க்க வேண்டியிருக்கு. இது மக்களுக்கான பிரச்சனை, மக்கள் நலனுக்கான பிரச்சனை, சந்திக்கலாம், தப்பு கிடையாதுல்ல. அப்படி சந்திக்கிறார் முதலமைச்சர். உங்களுக்கு என்ன இதுல? அது ஏங்க யாருமே சந்திக்கலையா முதலமைச்சர் போய்? எதிர்வினை இப்ப 7 பேர் விடுதலைங்க, பேரறிவாளர் விடுதலைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அமித்ஷா பார்த்தாரு. தப்பாது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு விஷயங்களுக்கு போய் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்திருக்காரு. தப்பாது? நாங்க பார்த்திருக்கோங்க, பல்வேறு செயல் திட்டத்துக்காண்டி தமிழ்நாட்டு நலனுக்காண்டி பார்த்திருக்காங்க. இது எப்படி நீங்க பார்க்கணும்னு சொல்லலாம்? இல்ல, கடந்த சனாதனத்தை வேற இருப்போங்கிறோம். சனாதனத்தை வேற இருப்போம். தமிழ்நாட்டுல பாஜகவும் பாமகங்கிற சாதி அமைப்பு வேற இருப்போங்கிறோம். நாங்க பாக்குறோம்ல போய் அமித்ஷாவை தலைவர் பாக்குறாருல, நலனுக்காண்டி. இல்ல சார், தமிழ்நாட்டின் நலனுக்காண்டி. தமிழ்நாட்டு நலனுக்காகவா இல்ல குடும்ப நலனுக்காகவா விஜய் கேட்கிறாருல? தமிழ்நாட்டுடைய மானத்தை ஸ்டாலின் அவர்கள் அடகு வைத்து விட்டார்னு அறிக்கை கொடுக்கிறாருல. இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக பாஜக எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறீங்க. ஆனா பார்லிமெண்ட்ல ஒன்னா கூடி குழாவிக்கிட்டு இருக்காங்கிற குற்றச்சாட்டை வந்து விஜய் வைக்கிறாருல. பெரியாரை மிக மோசமாக கேவலமாக தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் பேசிட்டு இருந்தாரு, ஒரு கட்சியின் தலைவர். விஜய் எங்க போனாரு? ஷூட்டிங். பெரியாருடைய கோட்பாடு தான் என்னுடைய கொள்கை ஆசான் பெரியார் சொன்னாரு. ஆமா, பெரியார அவ்வளவு கேவலம் பேசினாரு சீமான் அவர்கள். சீமானை கண்டிச்சு விஜய் ஒரு அறிக்கை விட்டாரா? இல்ல. ஏன் விடல? ஏன்னா என் ஷூட்டிங் போயிட்டு அப்படின்னு அறிக்கை விடுவார் அவரு. நீங்க விஜய் பேசுகின்ற அரசியல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் நிறைய கேள்வி கேட்கலாம். புரியுதா உங்களுக்கு? இங்க நடக்கிற எந்த விஷயங்களுக்கும் விஜய் குரல் கொடுக்கல. சரி, நீங்க முதலமைச்சர் வந்து மோடியை பார்த்தாருன்னு ஏன் பேசுறீங்க? புரியுதா உங்களுக்கு? எதை சொல்லணும் எதை செய்யணும் இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கணும், மக்கள் நலனுக்காண்டி சந்திச்சுப்பாங்க. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் சந்திக்க செய்வாங்க. இன்னைக்கு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க உங்களுடைய கொள்ளியாசனா பெரியாரை நிறுத்துறீங்க. பெரியாரை மிக மோசமாக கேவலமா பேசுறார் சீமான். அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. நீங்களாம் பெரியாரை வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன். பெரியாரை பத்தி பேச அருகதே இல்லை நான் சொல்றேன் விஜய்க்கு. சரிங்க சார், நீங்க திமுக கூட்டணிக்குள்ள தான் இருக்கீங்க. ஆனாலும் உங்களால வந்து இன்னைக்கு வரைக்கும் குடியேற்ற முடியல. உங்க மாவட்ட செயலாளர்கள் மேல வந்து போலீஸ் வந்து வழக்கெல்லாம் போடுறாங்க. சீஃப் செக்ரட்டரியை போய் கூட உங்க தலைவர் பார்த்துட்டாரு. திமுக கூட்டணிக்குள்ள தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளை வந்து திமுக கொடுக்குது. சமீபத்துல கந்தரவக்கோட்டையில அம்பேத்கர் சிலையை திறந்தீங்க, அங்கேயும் ஒரு பெரிய பஞ்சாயத்து. கூட்டணிக்குள்ள தான் இருக்கீங்க, ஆனாலும் வந்து ஒரு எதிர்கட்சியை பாக்குற மாதிரி திமுக உங்களை பாத்துக்கிட்டு இருக்கு. நீங்க 2 விஷயம் சொல்றேன். கோட்பாட்டுக்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, பொது கொள்கைக்காக நாம கட்சியில கூட்டணி வைக்கிறது ஒண்ணு. 2வது, விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளேயே சில நெருக்கடிகள் உருவாகும். கட்சிக்கு காவல்துறையாலையும் ரெவன்யூ துறையாலும் உருவாகும். இந்த சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் வந்துட்டு நாம பெரிய ஒரு அரசியல் எதிரியை விட்டுறக்கூடாது. பாஜகங்கிறது விஷப்பாம்பு. அப்ப விஷப்பாம்புக்கும் மாடுக்கும் வித்தியாசம் இருக்கு. முற்றுற மாடு தான் இந்த அதிகார வர்க்கங்கள். இங்க காவல்துறை, ரெவன்யூ துறையெல்லாம் இதெல்லாம் அடிச்சு தொல்லை கட்டிடலாம், விடுதலை சிறுத்தையால முடியும். ஆனா கொத்துற பாம்புங்கிறது மோசமான விஷப்பாம்பு, அதை அடிச்சுதான் கொல்லணும். சரி, புரியுதா உங்களுக்கு? அப்ப நாங்க கொத்துற பாம்பை நோக்கி தான் நகர மொழிய முற்றுற மாடை மாத்தி நகர முடியாது. ஏன்னா அதை நாங்க எப்படி கையில பிடிச்சிட முடியும்? மூக்காங்கரை போட்டா அங்க வந்துடும். ஏன்னா தொழில் அடைக்க முடியும். பாம்பு தொழில் அடைக்க முடியுமா? பாம்பு அடிச்சுதான் கொள்ளணும். அதுதான் சனாதனங்கிறது. நல்ல கதை சார், குட்டி கதை சூப்பரா இருக்கு. குட்டி கதைங்க, உண்மையை சொல்றேங்க. ஒரு அரசியல் சார், இன்னைக்கு வரைக்கும் உங்களை மதுரையில குடியேற்ற முடியல. மாவட்ட ஆட்சியர் வந்து உங்களுக்கு தடை போடுறாங்க. உங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட செயலாளரை வந்து போலீஸ் வந்து வழக்கு போடுது. சுப்ரீம் ஹைகோர்ட்ல வந்து புல்லட்டுக்கு பேரணிக்கு அனுமதி வாங்கி நீ வந்து பேரணி நடத்துறீங்க. சிவகங்கை போலீஸ் உங்க மேல எஃப்ஐஆர் போடுது. இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்குலாம் என்னால சொல்ல முடியும். இதே கூட்டணிக்குள்ள தான் இருக்கீங்க. ஆனாலும் முதல்வர்கிட்ட இருக்கிற போலீஸ் துறை உங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மை தானே பாக்குது. காவல்துறைக்குள்ள சனாதன சக்திகள், காவல்துறை அதிகாரிகள் சாதியவாதிகளா இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். சிஎம் சொல்லுங்க. சிஎம் மாசத்துக்கு 2 தடவை வந்து தலைவர் பாக்குறாரு. நீ சொல்ல வேண்டியதானே சிஎம் கிட்ட. விஷயம் தெரிஞ்சுங்க. என்னை கிள்ளிட்டான்,
என்னை அடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலில் 35 ஆண்டு காலம் ஒரு அரசியல் கட்சி நடத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா உருவாயிருக்கும். என்னை கிள்ளிட்டா என்னை அடிச்சு விட்டாலாம் ஓயாம சொல்ல முடியாது. சரி, புரியுதா? நாங்களும் இந்த சமூகத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கமா பேர் இயக்கம் வளர்ந்துட்டோம். எங்களுக்கான நெருக்கடிகள் வரதான் செய்யும். எங்களுக்கு தெரியும் இந்த இயக்கம் நெருக்கடியில் வளர்ந்த இயக்கம். பெரிய இயக்கம் வளர்ந்துட்டீங்கிறீங்க. 8 சீட்டுக்கு மேல உங்களால வாங்க முடியல சார். 6 சீட்டுக்கு மேல உங்களால வாங்க முடியல சார். ஒரு நீங்க எண்ணிக்கை முக்கியம் இல்லை, வெற்றி தான் முக்கியம். 25 சீட்டு வாங்கி தோத்து விட்டோம்ல மக்கள் நல கூட்டணியில. 20 சீட்டு வாங்கி தோத்துட்டோம்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? எனக்கு வெற்றி நோக்கி தான் போகணும். எண்ணிக்கை இலக்கு முக்கியம் இல்லை, வெற்றி தான் முக்கியம். 10 சீட்டு வாங்கி 2 சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் 6 சீட்டு வாங்கி 4 சீட்டு செய்ய வித்தியாசம் இருக்கு. புரியுங்களா? அப்ப அதெல்லாம் வந்து நீங்க வந்துட்டு சீட்டு எண்ணிக்கை வந்து பேசக்கூடாது. வெற்றியை பாருங்க. 8 சீட்டு வாங்குறோமா 8 வெற்றி பெறோமா அதான் முக்கியம். 10 சீட்டு வாங்குறோமா 10 வெற்றி பெறோமா அதான் முக்கியம். அப்ப வெற்றி மட்டும் தான் முக்கியம் ஒழிய நீங்க வந்து இவ்வளவு கம்மியா வாங்குறீங்க, இவ்வளவு கூட வாங்குறீங்க, நீங்க அங்க போனா 15 ரூபாங்க, இங்க போனா 20 ரூபாங்க, நம்ம என்ன சந்தை நடத்த வந்திருக்கோம்? இல்ல தேர்தலில் பேரம் பேச வந்திருக்கோமா? கலைஞரே உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் உங்களுக்கு 6 தானே கொடுக்குறாரு. கொடுப்பாருங்கிறான். கொடுப்பாரு. கொடுக்க எங்க போறாங்க? இந்த கூட்டணி ஒரு தொடர்ந்து ஒரு 9 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் 3 தேர்தல் செஞ்ச கூட்டணி. அப்ப வர தேர்தல் 4வது தேர்தல். அப்ப 4வது தேர்தல் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் இவ்வளவு வலிமையா இருக்குன்னா அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைன்னு தெரியாதா முதலமைச்சருக்கு? ஏங்க 10 சீட்டு கொடுப்பாருங்க, எண்ணிக்கை கூடுங்க, எங்களுடைய தொகுதியில் கூடுங்க, 15 சீட்டு கொடுப்பாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ஒரு கோட்பாட்டுக்கான கூட்டணியா உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி உருவான காரணம் விடுதலை சிறுத்தைகள், தலைவர் எழுச்சி தமிழர். புரியுதுங்களா? இந்தியா கூட்டணியும் கலகலத்து போச்சுன்னு வந்து ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. கவனிச்சிங்கல்ல சமீபத்துல? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அவங்க கட்சிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் காரணமா ஒரு அதிருப்தியில ஒரு மீடியால கேட்கும்போது சில வார்த்தைகள் கூடும் குறையும். புரியுதுங்களா? இன்னைக்கு இந்தியா கூட்டணி மோடி எதிர்த்தனால இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியா வலிமையா உட்காந்துருக்கு காங்கிரஸ். அதற்கு காரணம் இந்தியா கூட்டணி. புரியுதுங்களா? நாளைக்கு இதே கூட்டணி இன்னும் வலுப்பெற்றுச்சுன்னா அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க, ஒன்றிய அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க. புரியுதுங்களா? மோடி வீழ்த்தப்படுவாரு. தமிழ்நாட்டு அரசியல் 3 வருஷமா இப்படியேதான் 3 தேர்தலா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு மோடி தான் பிஎம்மா இருக்காரு. நீங்க ஏமாத்தி மக்கள்கிட்ட வந்து மோடி வித்தை காட்டி மக்களை வந்து மயக்கி மக்களுக்கு வந்து இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றுட்டு மக்களை சுரண்டுவது இருக்குல்ல, அது அயோக்கியத்தனமான அரசியல். இன்னைக்கு பாஜக செய்கிற அரசியல் வகுப்பு திருத்த சட்டமா இருக்கட்டும், முத்தலாக்க சட்டமா இருக்கட்டும், இஸ்லாமியர்களை வந்து தனிமைப்படுத்தலா இருக்கட்டும், காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு சமூகத்தை, ஒரு பெரும்பான்மை சமூகமான இஸ்லாமியர்களை என்ன சொல்றதுன்னா அந்நியப்படுத்துறதுக்குள்ள அயோக்கியத்தனமான அரசியல். இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, சுதந்திரத்துக்காக இஸ்லாமியர்கள் போராட்டிருக்காங்க, எவ்வளவு உயிர் கொடுத்துருக்காங்க. ஒரு சமூகத்தை வந்து இன்னைக்கு நீங்க புறந்தள்ளுறதுக்குள்ள அது எவ்வளவு ஆபத்தானது. நாளைக்கு இந்த நிலை எல்லா சமூகத்துக்குமான வரும்ல. புரியுதுங்களா? அப்ப மோடியை வீழ்த்தணுங்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தை மட்டும் இல்ல, இடதுசாரியின் கோட்பாட்டு கொள்கை உள்ள அனைத்து அமைப்புகளும் நிக்குது ஒரே அணியில. சரி, தமிழ்நாட்டு அரசியல் சூழல தமிழ்நாட்டுல பாஜக செத்த பாம்பு தானே, 4 எம்எல்ஏ தானே இருக்காங்க. இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? பயப்பட கிடையாதுங்க, நாங்க பயப்படலாம் கிடையாது. பாஜக கண்டு விடுதலை சிறுத்தைக்கு பயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு பாஜக மற்ற மாநிலங்களை ஒரு சுவாக பண்ண மாதிரி கட்சிகளை உடைச்ச மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வேலை செய்யக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டு ஒரு வலுவான கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கணும். இன்றைக்கு இந்த கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிமுக பேரம் பேசுறாங்க, அங்க பேசுறாங்க அப்படின்னாங்க. ஆனா தலைவர் வந்து ஒரே உறுதியோட ஒரு அரசியல் பயணத்தை இந்த கூட்டணியோட தான் இருக்கணும்னு முடிவு செய்திருக்காரு. அதுல நீங்க எண்ணிக்கை சீட்டு வந்து இவ்வளவு தருவாங்களா அவ்வளவு தருவாங்களா அப்படின்ற எண்ணிக்கை முக்கியம் இல்ல, கோட்பாடு தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம். திமுகவோட கூட்டணி வச்சு விசிக தன்னுடைய தனித்தன்மை இழந்துருச்சு. கலைஞர் கூட கூட்டணி வச்சீங்க, ஸ்டாலின் கூட கூட்டணி வச்சீங்க, ஒரு பையன் உதயநிதி வந்தாலும் கூட்டணி வைப்பீங்க வைக்கிறாங்களே. அதிமுக கூட்டணி வச்சா அம்மா செல்வி ஜெயலலிதாவோடு மக்கள் நல கூட்டணி உருவாக்கணும். சொல்லுங்க, விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மை இருக்குங்க தமிழ்நாட்டு அரசியல்ல. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு திமுகவுக்கு எதுவும் பிரச்சனைனா முதல் வாய்ஸ் வந்து திரும்ப தான் கொடுக்குறாரு. நீங்க வந்து கூட்டணி கட்சிக்காரங்க மாதிரி பேசுறது கிடையாது, திமுக காரங்க மாதிரியே பேசுறாங்க ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க. அந்த மீடியாக்காரர்ல அந்த கேள்வி கேட்ட மீடியா இருக்குல்ல, அது மிகப்பெரிய என்ன சொன்ன வன்மத்தோட கேள்வி. புரியுது உங்களுக்கு? விடுதலை சிறுத்தை கட்சி எங்கேயும் தனித்தன்மையை இழக்காம நிற்கிறோம்.
இந்த கூட்டணிக்குள்ள இருக்கும்போதுதான் நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கூட்டணிக்குள்ள இருக்கும்போது தான் வேங்கவேல் விஷயத்த நீங்க எல்லாரும் சொல்றாங்களே, வேங்கவேல் அமைதியா போச்சு, வேங்கவேல் பேசுறது. வேங்கவேல் ஒரு விஷயத்தை ஒரு பெரிய தமிழ்நாடு தேசத்துல நடந்த பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அநீதி, அவமானம். ஆமா, அந்த அவமானத்தை வெளியே கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைங்க குற்றவாளிகளை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்களா திமுக? ஏங்க எத்தனை வருஷம் ஆச்சு? சிபிசிஐடி மேலும் கோவம் இருக்கு. சிபிசிஐடி அந்த வழக்கை சரியாக நடத்தவில்லை அப்படின்னு வருத்தம் இருக்கு. புரியுது உங்களுக்கு? ஆனால் காவல்துறையில் இருக்கிற சில கருப்பு ஆடுகள் என்ன சொல்றேன்னா, பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்குறது வேதனை தான். இந்த வருத்தம் தான் இருக்கே தவிர இந்த வருத்தத்தை வச்சுக்கிட்டு அம்மன் ஜல்லிக்கு ஒன்னும் பிரயோஜனப்படாது. நீங்க வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருந்தீங்கன்னா, நடத்திருந்தோம்லங்க, புது நடத்தலையா? நடத்துறீங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு? ஏங்க அதை பத்தி பேசவே இல்லையே. அப்படி கிடையாதுங்க. நீங்க வேங்கவேல்ல பாதிக்கப்பட்ட இளைஞர்களை பாதுகாத்த மாலின்னு, புரியுதா உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய எங்களை வந்து கொன்றுன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாங்க, ஒரு பத்திரிகையில வாரதில்ல, அதை கொடுக்க வச்சது மாலின்னு. புரியுதுங்களா? அப்ப அப்படிப்பட்ட முயற்சி நாங்க எடுத்திருக்கோம்ல. இதையும் பாருங்க, நீங்க எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. 4 வருஷம் ஆயிடுச்சு சார். இங்க நீதிங்கிறது நீதிமன்றத்தில் நீதி இல்லாம இருக்கு சார். இருங்க சார், வேங்கவையில நீதி கிடைக்கல, மேல்பாதியில நீதி கிடைக்கல, வடகாடுல நீதி கிடைக்கல. கூட்டணியில இருந்து என்னதான் சார் பண்றீங்க தலித் மக்களுக்குங்கிற கேள்வியை விசிக நோக்கி எழுதுறா இல்லையா? புல்லட் ஓட்டுன ஐயாச்சாமி இருக்கான்ல, புல்லட் ஓட்டுன ஐயாச்சாமியோட சித்தப்பாவை அங்க அதே ஊரை சேர்ந்த மேலப்பிடா ஒரு கிராமத்தை சேர்ந்த சாதி வீரர்கள் விரட்டி வெட்டினா போன வாரம் வெட்ட போயிட்டாங்க. போன வாரம் இதையும் சொல்லுங்க. நடக்குதுங்கிறோம், நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஏங்க மாவட்ட ஆட்சியாளர்களால, மாவட்ட கண்காணிப்பாளர்களால சாதியா இருக்காங்க. அதான் வேதனையா இருக்குங்க. முதலமைச்சர் மட்டும் இங்க நல்ல மனுஷன் வந்து ஒண்ணு செய்ய முடியாது. அவர் கீழே இருக்க அதிகார வர்க்கம் இருக்காங்கல்ல, அதிகாரிகள், அவங்க மிக மோசமான சாதியவாதி இருக்காங்களே. அதுக்கு சொல்றீங்க இதான் நீங்க வந்து முற்ற மாடுங்கிறீங்களா? அவங்களும் வந்து குத்திர பாம்புன்னு சொல்ல வேண்டியதானே? முற்ற மாடை வந்து அடிச்சு சொல்ல கட்டிடலாம். இன்னைக்கு கட்டாட்டியும் விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்தை நோக்கி வரும்போது இந்த மாடுகள் தொழு கட்ட முடியுங்களா? ரியாலிட்டியை பேசுங்க சார். இப்போ வந்து தொழுவிலையா கட்டியிருக்கீங்க, உங்களதான் அந்த மாடு முட்டை வருது. ஏங்க நாங்க முற்ற மாட சண்டை போட்டு பழக்கப்பட்டவங்க. விடுதலை சிறுத்தை நேற்று சண்டை போடுறோம். 35 ஆண்டுகள் கொடியேற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி கொடியேற்ற முடியலங்களா? அதிமுக வந்த நிலை இருந்திருக்கு, காங்கிரஸ் ஆண்ட போது நிலை இருந்திருக்கு. நாங்கள் எதிர்கொண்டு அரசியல் பண்றோம். சரி, புரியுது உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் ஒரு துணிவு இருக்கு. நாங்க தனித்தன்மை என்னைக்கு இழக்க மாட்டோம். இந்த கூட்டணிக்குள்ள இருந்து இன்னைக்கு வரைக்கும் 42 போராட்டம் பண்ணிருக்கோம். தலித்துகள் பாதிக்கப்பட்ட போராட்டம் பண்ணிருக்கீங்க. என்ன பலன்? எந்த அரசியல் கட்சி போராட்டம் இருக்காங்க சொல்லுங்க சார். போராட்டம் எல்லாரும் பண்ணுவாங்க. எதிர்கட்சின்னு எடப்பாடி இருக்காருங்க. ஆமா இருக்காரு, எடப்பாடி இருக்காருங்க. வேங்கவேல் என்ன அறிக்கை விட்டுருக்காரு சொல்லுங்க? ஒரு அறிக்கையும் உள்ளதான். மேல்பா கிராமத்துல பாதிக்கப்பட்ட ஐயாச்சாமி பேசியிருக்காரா? ஒன்னும் பண்ணலதான். ஒன்னும் பண்ணல. கோயிலுக்கு பேசியிருக்காரா? போல. அப்புறம் ஏன் எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடிகள் கேள்வி வைக்க மாட்டீங்க? ஒரு தலித் இயக்கம் இன்னைக்கு பேர் இயக்கமாக பொது சமூகம் கொண்டாடுகிற இயக்கம் மாறி இருக்கும். அதை நீங்க கொண்டாடுவீங்களா? அதை விட்டுட்டு நீங்க எங்களவே எதிர்த்துட்டு இருக்கீங்க சார். பொது சமூகம் உங்களை கொண்டாடு சார். உங்க மேல இருக்கிற அக்கறையின் காரணமாக உங்களை கேள்வி கேட்கிறோம். எங்கள் மீது நீங்க அக்கறை செலுத்தணும்னா விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுல என்னென்ன வேலை பேசுங்க. என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. போராட்டம் பண்றீங்க சார். நீங்க தான் சார் நல்ல கொடி பிடிச்சு ராமதாஸ். அந்த போராட்டத்தின் பயனாக என்ன நடந்திருக்கு? வேங்கவேலுக்கு போராட்டம் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? ஏங்க இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் டிபேட் நடத்துறீங்க, இந்த நாட்டுல எல்லாத்தையும் பேசுறீங்க, தலைப்பு செய்தியில போடுறீங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கின்ற அரசியல் இருக்குல்ல, அதை ஏன் பதிவு பண்ண மாட்டீங்க? யாரும் பேச மாட்டீங்க, டிபேட் நடத்த மாட்டீங்க. இந்த வேதனைகள் இருக்காதா? அன்புமணி ராமதாஸுக்கும் அன்புமணி பிரச்சனை டிபேட் நடத்துறீங்க சார். நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்களே, ஏகப்பட்ட சர்ச்சையா இருந்துச்சு. அன்னைக்கு எல்லா வாரமும் டிபேட் வந்து விசிகா தான். ஏங்க அது காரணம் தெரியுங்களா? மது ஒழிப்புங்கிறனாலதான். அது தெரிஞ்சுங்க. நீங்க சார் ஏதாவது ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை இருந்தாதான் சார், ஏதாவது ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை இருந்தாதான் சார் அந்த டிபேட் பண்ண முடியும். ஒரு விஷயம் பிரச்சனையே இல்லாத கட்சிக்குள்ள என்ன எதை வச்சு சார் டிபேட்? விடுதலை சிறுத்தை எடுக்கின்ற அரசியல பேசுங்க, அதை முடிவு பண்ணுங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சு ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இத்தனை லட்சம் மக்களையும் 34 மாவட்டத்தில் அரசியல் நடத்துகின்றோமா? அது எவ்வளவு வலிமை? எந்த பின்புலம் கிடையாதுங்க. பெரிய நிலச்சும் வந்தார்களோ, பெரிய தொழில் உதவி கிடையாதுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களை சார் நீங்க இயக்கம் நடத்துறீங்க சார். ஆனா அதுக்கான அங்கீகாரத்தை திமுக உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் கொடுக்கலங்கிற எல்லாம் வேதனையா இருக்குங்கிற, கொடுக்கலங்கிற வேதனையா இருக்கு. கொடுக்கிற முயற்சியை உருவாக்குறோம்ல வேதனையா இருக்குன்னு சொல்றீங்க தவிர திமுக நோக்கி எந்த ஒரு அழுத்தத்தையும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே சார். அழுத்தத்தை கொடுக்க சொல்ல முடியுமா? நாங்க கொடுக்குற அழுத்தமோ நாங்க கொடுக்குற நெருக்கடி சொல்ல முடியுமா? இன்றைக்கும் தலைவருக்கு எவ்வளவு வலி இருக்கும், வேதனை இருக்கும். அந்த வேதனையும் வலியோட பயணம் செய்யறோம்.
புரியுது உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு இலக்கு இருக்கு. எண்ணிக்கைக்காண்டி என்ன சார் இலக்கு? திமுக மீண்டும் ஆட்சியில உட்கார வைக்கணும், அதான் உங்களுடைய இலக்கா? ஏங்க திமுக ஆட்சியில உட்கார நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க என்னமோ திமுக அடிவடி மாறி திமுக ஜால்ரா போறோம்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்ல. விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு விடுதலைக்கான அரசியல் பேசுகின்ற இயக்கம், ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கான விடுதலை அரசியல் பேசுகின்ற இயக்கம். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சட்டமன்ற தேர்தல் அரசியலுக்காக மட்டும் இந்த கட்சி நடத்தல. தேர்தல் அரசியலை தாண்டி இந்த மக்கள் அமைப்பாக்கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல அடிக்கும் போது கேட்க நாதி இல்லாத சமூகம், இன்றைக்கு அடிச்சா கேட்கறதுக்கு ஒரு இயக்கம் இருக்குன்னு பேசுறான். தெரியுமா உங்களுக்கு? கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்றான். அதுக்கு காரணம் 35 ஆண்டுகாலமாக தமிழ்நாட்டுல எந்த சமரசம் இல்லாம இயக்கம் நடத்திருக்குங்க. இன்னைக்கு வந்த இயக்கத்தை பாருங்க, இங்க கட்சி ஆரம்பிச்சு பாருங்க, பெரிய பெரிய கட்சி இயக்க ஆரம்பிச்சாலும் காணாம போயிட்டாங்க. ஆனால் எந்த பின்புலம் இயக்கம் நிக்குது இல்ல. நீங்க அங்கீகாரம் பெற்றிருக்க தேர்தல் அங்கீகாரம். தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த தலித் கட்சி ஒரு தலைவர் அங்கீகாரம் பெற்றதா உருவாக்கிருக்காங்க சொல்லுங்க? 99 எலெக்ஷன்ல நிக்கிறீங்க சார். 2025 தான் நீங்க வந்து அங்கீகாரமே வாங்கியிருக்கீங்க. சீமான் 2016 தான் வந்து எலெக்ஷன்ல நிக்க ஆரம்பிச்சாரு. 3வது தேர்தலே அங்கீகாரம் வாங்கிட்டார்ல. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாங்கள் இயக்கம் தொடங்குவதற்கு, நாங்கள் கட்சி நடத்துவதற்கு ஒரு காரணம், ஒரு இது இருக்கு, ஒரு பாதை இருக்கு, வழி இருக்கு. இங்க எங்களை சாதியா பார்ப்பான், எங்களை வந்து போலீஸ் ஒடுக்குமுறை பண்ணுவான், எங்களை போலீஸ் அடிப்பான், வழக்கு போடுவான், ரெவன்யூ துறை எங்களை கொடியை தொட மாட்டான், ரெவன்யூ துறை எங்களுக்கான பட்டா தர மாட்டான், இலவச பட்டா கேட்டு போராடணும், ஏன்னா மக்களுக்கு அடிப்படை உரிமைக்காக போராடணும், வன்கொடுமை பாதிக்கப்பட்ட வன்கொடுமை களத்துல போய் நிக்கணும், சாதி படுகொலை ஆணவ படுகொலை செய்தால் அந்த களத்துல போய் நிக்கணும். நாங்க சீமானுக்குலாம் அப்படி நெருக்கடி இல்லை, அது தெரிஞ்சுக்க. நீங்க சீமானுக்கு என்ன நெருக்கடி இருக்கு? ஈழத்தமிழர் விடுதலை பத்தி பேச மட்டும்தான் அவரால் முடியும். சாதி ஆணவ படுகொலை பேச முடியாது அவரால், தெரியுமா? சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சீமான் பேசிக்கிட்டு தானே இருக்காரு. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசுறது வேற, களத்தில் நிக்கிறது வேற. ஒரு அறிக்கை விட்டு போயிடலாம், களத்தில் நிக்கணும்ல. நாம் நிற்பது இல்லையா? இன்றைக்கு நிக்கலங்க, எங்க நின்றாங்க? இன்றைக்கும் தமிழ்நாட்டுல சாதி ஆணவ படுகொலைக்கு சட்டம் ஏற்று போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். சொல்றீங்க, ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்களே திமுக. இருக்கிற சட்டத்தை வச்சு நாங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருவோங்கிறாரு சிஎம். செய்யற முயற்சி எடுப்போங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் ஆணவ படுகொலைக்கு ஏதாவது சட்டத்தை கொண்டு வர முயற்சி எடுப்போம், கொண்டு வரதுக்கான வேலையை செய்வோம், செயல்திட்டத்தை உருவாக்குவோம். புரியுதுங்களா? ஆனால் இங்க பேசுகின்ற கட்சிகள், பேசுகின்ற அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? சீமான் அங்கீகாரம் பெற்றார்னா சீமான் அரசியல் வேறு, விடுதலை சிறுத்தையின் அரசியல் வேறு. சீமானை எல்லாரும் கொண்டாடுவான், ஏன்னா கொண்டாடலையா சார்? திரும்ப வந்து சாமானிய மக்கள் ஓட்டு போடாம தான் இன்னைக்கு எம்பி ஆகி உட்கார்ந்துருக்காங்க சிதம்பரத்துல. சீமான் நீங்க சொன்னதுக்காண்டி சொல்றேன். நீங்க சீமான் அங்கீகாரம் பெற்றிருக்காரு, விடுதலை சிறுத்தை அங்கீகாரம் பெற்றுங்கள. சீமான் வந்த பாதை வேறு, விடுதலை சிறுத்தையில் வந்த பாதை வேறு. விடுதலை சிறுத்தையில் ரத்த சகதியில உருவான இயக்கம். சீமான் அப்படி கிடையாது. ஈழத்தனுடைய படுகொலையை வைத்து அரசியல் பண்ணி இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்காரு. இன்றைக்கு திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு போறான் சீமானுக்கு. அன்னைக்கு விஜயகாந்துக்கு போட்டான், தேமுதிகவுக்கு போட்டான், 8% வாக்கு 12% வாக்கு வாங்கினாங்க. இன்னைக்கு அதே வாக்கு சீமானுக்கு போகுது. இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, விஜய் இதே வாக்க பெறுவாரு. விஜய் இதே வாக்க பெறும்போது சீமான் பின்னுக்கு தள்ளப்படுவாரு. தமிழ்நாட்டு அரசியலில் எப்போதுமே மக்கள் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. திமுக அதிமுக அப்படியாவது ஒரு ஓட்டு இங்க உருவாகிட்டே இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. முதல் தலைமுறை 2வது தலைமுறைகள் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை விரும்புவாங்க. அப்படி விரும்புகின்ற போடுற ஓட்டு தான் இந்த திமுக அதிமுக எதிரான ஓட்டு தான் இந்த 12% வாக்கு தீர்மானிக்கிற ஓட்டு. இதை தெரியாம நீ பேசக்கூடாது. புரியுது உங்களுக்கு? புதிய வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவான்? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். அது யதார்த்தம் தானே, அதை நாங்களே சொல்றேன். அதனாலதான் விஜய் வந்து உங்களுடைய தலைவர் வந்து ரொம்ப தீவிரமா விமர்சனம் பண்றாரா? விமர்சனம் பண்றதுங்க. சீமானுக்கு எப்படி ஓட்டு போகுறீங்களோ அதே மாதிரி வந்து விசிகாவுக்கும் ஓட்டு குறையும். சோ ஓட்டு தலித்துடைய வாக்கு வந்து விஜய்க்கு போக கூடாதுன்றதுனாலதான் வந்து விஜயை வந்து திட்டிக்கிட்டே இருக்காரு, விஜயை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் வாக்கு வங்கி இன்றைக்கும் கூடிக்கொண்டே போகிறது. தலைவர் எழுச்சி தமிழர் மீது இன்றைக்கும் பொது சமூகம் பெரும் நம்பிக்கை வைச்சிருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க விஜய் வரட்டும், சீமான் வரட்டும், இன்னும் யாரெல்லாம் வரட்டும், யாரு வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளை ஒரு வாக்கோடு எடுத்துட்டு போக முடியாது. ஏனென்றால் ஒரு 3 தலைமுறை தாண்டி விடுதலை சிறுத்தையை கொண்டாடுகிற சமூகமாக மக்கள் உருவாயிருக்கான். இன்னைக்கு குழந்தைகள் கொண்டாடுது, இளைஞர்கள் கொண்டாடுறான், புதிய வாக்காளர்கள் நம்பிக்கை வைக்கிறான் தலைவர் மேல. புரியுது உங்களுக்கு? நீங்க விஜய் மாதிரி மற்ற கட்சி மாதிரி எங்களை இட போட்டுறாதீங்க. இவங்க எல்லாம் வருவார்கள், காணாம போயிருவாங்க. நீங்க திமுக கூட இருப்பீங்க. ஏங்க நாங்க திமுகவோட இருக்கோம், தனித்தன்மையோட நாங்க இருப்போம். புரியுதுங்களா? கோட்பாடு இல்லாமல் கொள்கை இல்லாமல் வரவர்கள் தோத்து போயிருவாங்க.
தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இழைக்கும் தன் வலிமைங்கிறார் தலைவர். புரியா? தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை. சும்மா ஹீரோயிஸ் அரசியல் வச்சுட்டு பெரிய பெரிய போஸ்ட் அடிச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியா எழுதிட்டு இருந்தா வெற்றி பெற முடியாது. களத்துல மக்களை சந்திக்கணும், களத்துல மக்களோட நிக்கணும். விடுதலை சிறுத்தைகள் களத்துல மக்களோட நிக்கிறோம், மக்களோட பேசிக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கி இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதால் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கின்ற அத்தனை அரசியல் நிலைப்பாடும் தமிழ்நாட்டில் இன்றைக்கிலேயான ஒரு காலம் வெற்றி பெறுந்து உறுதியா சொல்றேன். உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இந்த திமுக கூட்டணி பற்றிய கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மாலின் சார். நன்றி நன்றி நன்றி.